அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிய பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு எந்திரம். எந்திரங்களை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நாம் அடையக்கூடிய பலன்களை பற்றிய ஒரு விரிவான தொகுப்பு தான் இந்த பதிவு. யாகங்களில் உயர்ந்தது அஸ்வமேத யாகம். தேவர்களில் உயர்ந்தவர் ஹரி. யானைகளில் உயர்ந்தது ஐராவதம். குதிரைகளில் உயர்ந்தது பஞ்சகல்யாணி. இதுபோல எந்திரங்களில் உயர்ந்தது ஸ்ரீசக்கரம். இந்த சக்கரத்தை ஸ்ரீசக்கரமேரு என்றும் சொல்லலாம். இந்த ஸ்ரீசக்கரம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகப்பெரியது. முற்காலத்திலிருந்தே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கோவில்களில் மக்களை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருந்தது. இந்த கோவில்களில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். இந்த ஸ்ரீசக்கரத்தை முறையாக தாமிரத்தகடு அல்லது செம்பு தகட்டில் வரைந்து கோணங்கள் தவறாமல் கோடுகளால் பூர்த்தி செய்து விதிமுறைகளின்படி வழிபடுவது அவசியம். நிறைய வீடுகளில் இந்த ஸ்ரீசக்கரத்தை வைத்து வழிபாடு செய்கிறாங்க. அப்படி செய்பவர்கள் செல்வ செழிப்பாக இருப்பார்கள். முறையாக பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுதுதான் இந்த ஸ்ரீசக்கரத்திற்கு வலிமை அதிகமாக கொடுத்து நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும். ஸ்ரீசக்கரம் பூஜிக்கப்படும் வீடு எப்படி இருக்க வேண்டும் என ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. வீடு சுத்தமாக நல்ல காற்றோட்டம் உடையதாக இருக்க வேண்டும். பூஜை அறையின் மேல் பகுதியில் மகாலட்சுமிக்கு உரிய மலர்கள் விருட்சங்களை வரைந்து அழகுபடுத்தி வைக்க வேண்டும். பசு, சிங்கம், சக்கரம், சங்கு, தாமரை, குதிரை, யானை, ஸ்வஸ்திக் போன்ற குறியீடுகளை அமைக்க வேண்டும். பூஜை அறைக்குள் முன்னோர்களின் படத்தை மாட்டி வைக்காமல் வேறு குருநாதர்கள் படம், அதாவது உங்களுக்கு குருவாக பூஜிக்கக்கூடியவர் படங்களை வைத்து, அல்லது இந்த பீடாதிபதிகள்னு சொல்லுவோம் இல்லைங்க, அவர்களின் படங்களை வைக்கலாம். குங்கும பிரசாதம் எப்போதும் அந்த ஸ்ரீசக்கரம் முன்னால் வச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பூர நட்சத்திரம் வரும் நாள், இந்த நாட்களில் பூஜை செய்பவருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் ஸ்ரீசக்கரத்திற்காக உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தவறாமல் பூஜையுடன் ஜபிக்க வேண்டும். ஸ்ரீசக்கர பூஜையின் போது முதலில் குரு வந்தனம் செய்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஸ்ரீசக்கரத்திற்கு உங்களது குடும்ப சௌபாகியத்திற்காகவும் தன விருத்திக்காகவும் பிரார்த்தனை செய்து குத்து விளக்கின் அடிபாகத்தில் மலர்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது எந்திரங்களின் வகைகளும் அதன் பயன்களும். இந்த எந்திரத்தை என்னென்ன பொருட்களில் எழுதினா என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிறிய விளக்கம். முற்காலத்தில் எந்திரங்களை மரப்பலகைகளில் வரைந்து பயன்படுத்தி வந்தாங்க. அதன் பிறகுதான் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, தாமிரத்தகடு இது போன்ற தகடுகளில் எழுதி பயன்படுத்தி வந்தார்கள். எந்திரங்களால் செய்ய முடியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. இது சிலர் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினாங்க, சிலர் கெடுதல் செய்வதற்காகவே பயன்படுத்தினாங்க. இந்த எந்திரங்கள் அதிகமாக நல்லது செய்ய தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நம் முன்னோர்கள் இந்த எந்திரங்களை மனதால், அதாவது தண்ணியில் மனதால் வரைவாங்க. அடுத்தது பாலில் வரைந்து ஒருவருக்கு கொடுத்தால் அவருக்கு ஒரு சில நோய்கள் இருந்தால் நோய்கள் தீரும். சிலரை வசியம் செய்வதற்கும் இந்த முறை பயன்பட்டது. இந்த எந்திரங்களை விபூதியில் எழுதலாம், சந்தனத்தில் எழுதலாம், குங்குமத்தில் எழுதி பயன்படுத்த வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும்.
இதன் பலன்கள் அதிகமாக இருக்கும். எந்திரங்கள் கைகளால் எழுதி பயன்படுத்தும் பொழுதுதான் அதிக பலன்களை கொடுக்கும். இந்த பிரிண்டட் இயந்திரங்கள் வாங்குறீங்கல்ல, கடையில் நாட்டு மருந்துகளில் விற்பாங்க, அது போன்ற எந்திரங்கள் உங்களுக்கு பலன்களை தராது. கையால் எழுதணும். செம்பு தகட்டில் செம்பு ஆணி, பித்தளை ஆணி, ஐம்பன் ஊசி இது போன்ற பொருட்களை எழுதும் பொழுதுதான் அதிகமாக வேலை செய்யும். எந்திரங்களின் வகைகள்: மகாலட்சுமி எந்திரம், லட்சுமி எந்திரம், அஷ்டலட்சுமி எந்திரம், ராஜவசிய எந்திரம், லக்ஷ்மி குபேர எந்திரம், அஸ்வாருட எந்திரம், காரியசித்தி எந்திரம், முகவசிய எந்திரம், பஞ்சாட்சர வசிய எந்திரம். இப்படி எந்திரங்கள் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு எந்திரமும் ஒவ்வொரு வகையான வேலைகளை செய்யும். எந்திரங்களை முறைப்படி சுத்தம் செய்து அவற்றிற்கு, அதாவது இப்போ லட்சுமி எந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகாலட்சுமி எந்திரத்திற்கு வெள்ளித்தகட்டில் எழுத வேண்டும். இந்த மகாலட்சுமி எந்திரத்தை செம்பு தகட்டில் எழுதினால் அது வேலை செய்யாது. இது போன்று ஒவ்வொரு எந்திரத்திற்கும் ஒவ்வொரு தகடு இருக்குது. இப்போ காரியசித்தி எந்திரத்தை செம்பு தகட்டில் எழுதினாவோ அல்லது தாமிர தகட்டில் எழுதினாவோ பலன் இல்லை. தகுந்த குருவின் வழிகாட்டுதலுடன் இந்த எந்திரங்களை எழுதி பயன்படுத்த நன்மைகள் அதிகம் நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. சென்னை அம்பத்தூரில் நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி, அம்பத்தூர், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582.